Hello everyone, this is Miss Jinsi from Gems Abroad. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா essay writing from the writing module. Before that, if you have not subscribed our channel, kindly subscribe and உங்களுக்கு PT online coaching தேவைப்படுதுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் இது வரைக்குமே டிஸ்கஸ் பண்ணாத ஒரு கொஸ்டின், தட் இஸ் யோர் ரைட்டிங். ரைட்டிங்ல நம்மளுக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சம்மரைஸ் டெக்ஸ்ட் அண்ட் எஸ்ஸே. சம்மரைஸ் டெக்ஸ்ட பத்தி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது எஸ்ஸே பத்தி. என்ன எஸ்ஸே இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் எஸ்ஸே உங்களுக்கு வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, லைக் 1 இல்லைன்னா 2 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வரும். எஸ்ஸேங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அந்த டாபிக்கை பத்தி யூ ஹாவ் டு ரைட். ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்குள்ள டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். ஒரு எஸ்ஸேக்கு 20 மினிட்ஸ். எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 200 to 300. இதுதான் வேர்ட் லிமிட். நிறைய பேருக்கு இந்த வேர்ட் லிமிட்டே தெரிய மாட்டேங்குது. 200 கீழே எழுதி வச்சிருவாங்க, இல்லை 300க்கு மேலே எழுதுவாங்க. சரி, நீங்க எழுதுறத வந்து 200 to 300 தான் எழுதணும். அதுக்கு 200 கீழே எழுதக்கூடாது, 300 மேலே எழுதக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் எஸ்ஏ பத்தின ஒரு சின்ன அவுட்லைன். நான் இப்போ என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸோ இன் டீட்டெயில் நம்ம எஸ்ஏனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ்ஏ பத்தின தெரிஞ்சுக்க டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட் எஸ்ஸே செகண்ட் டாஸ்க் இந்த ரைட்டிங் மாடியூல் ஆஃப் த பிடி அகாடமிக். உங்களுக்கு வந்து எஸ்ஸே டாபிக் கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு ரைட் அன் எஸ்ஸே இன் 20 மினிட்ஸ். எஸ், ஒரு டைம்டு டாஸ்க் தான் இந்த டெஸ்ட். உங்களுக்கு வந்து 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு எஸ்ஸேனா நீங்க வந்து 20 மினிட்ஸ்க்குள்ள ஃபினிஷ் பண்ணணும். 2 கேட்டிருந்தாங்கன்னா 20 + 20 40 மினிட்ஸ். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹாவ் 20 மினிட்ஸ் டு பிளான், write and revise an essay about the topic. Your response will be judged on how well you develop a position, organize your ideas, present supporting details, and control the elements of standard written English. You should write 200 to 300 words. ஸோ உங்களுக்கு வந்து 20 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் டைம் for a single topic and 2 essay na 20 plus 40 minutes. So and write essay is a highly great task. உங்களுக்கு வந்து இப்போ if you are not able to finish your essay in 20 minutes, the next question will come automatically on your screen even if you don't click next. அதாவது நீங்க டைம்க்குள்ள வந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க டைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, what happens 20 மினிட்ஸ் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்க ஸ்கிரீன்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ if you're able to complete இந்த டைம்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா, டோன்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. பிகாஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுங்க. And short consume the entire duration of 20 minutes in essay writing and checking your essay is as important as writing it. இதுல எனக்கு வந்து சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா, essay வந்து 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 20 மினிட்ஸ் ஃபுல்லாவே வந்து டைப் பண்ணாதீங்க. டைம் பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் இருக்கா, ஒரு 1 மினிட்ல 2 மினிட்ஸ் நான் என்ன கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. நான் எதை பத்தி எழுத போறேங்கிற பாயிண்ட்ஸை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. டேக் ஒரு 5 or 4 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அது என்ன பத்தி கேட்டிருக்காங்க, அதோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக்கை பத்தின சப் டாபிக் இருக்கும். அதாவது நீங்க அந்த டாபிக் கூட அக்ரி பண்றீங்களா, இல்லைன்னா டிஸ்அக்ரியா, இல்லைன்னா அதோட ப்ராப்ளம், இது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் டாபிக் இருக்கும். அந்த டாபிக்கை பத்தி உங்களுக்கு இந்த கொஸ்டின் சப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, discuss the problem and the solution, இல்லனா write the advantages and disadvantages. So first question ரீட் பண்ணிக்கோங்க, என்ன டாபிக்னு புரிஞ்சுக்கோங்க. தென் அந்த டாபிக்கை பத்தி நம்ம என்ன எழுத போறோங்கிற கொஞ்சம் பாயிண்ட்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் டைப் பண்ணுங்க. மிச்சம் இருக்க டைமுக்கு ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. இப்படிதான் வந்து எஸ்ஸே பண்ணணும். டைம் ரொம்ப முக்கியம். 20 மினிட்ஸ் தான் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, கொஸ்டின் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நோ, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிளான் பண்ணுங்க, எந்த பாயிண்ட்ஸை பத்தி, இதுல நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைக் நோட்ஸ் மாதிரி எல்லாம், பிகாஸ் நம்ம ரொம்ப டைப் பண்ண ஆரம்பிச்சோன்னா நிறைய வந்து ஒரு கண்டினியூஸே இல்லாம நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து அப்படியே ஒரு மாதிரி ரீட் பண்ணும் போதே அது ஒரு லாஜிக்கலாவே இருக்காது. ஸோ ரைட் டவுன் த பாயிண்ட்ஸ், ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. then start typing your templates. And again essayக்கு வந்து templates யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க templates மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 65 மேல எல்லாம் ஸ்கோர் கிடைக்காது. ஸோ templates மட்டுமே கொடுக்காதீங்க. டெம்ப்ளேட்ஸ்க்கு கூட உங்க கான்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம்.
நீங்க பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். இப்போ ஒரு 36 போதும் 40 அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் போட்டு கொஞ்சம் 2 3 சென்டென்ஸ் ஆட் பண்ணா போதும். ஆனா 65 வேணும் உங்களுக்கு, ஒரு 79 வேணும் அப்படின்னா நல்லாவே நீங்க வந்து நிறைய சென்டென்சஸ் நீங்க சொந்தமா எழுதிதான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ரெக்வயர்ட் ஸ்கோர். டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே எழுதி அந்த வேர்டை மட்டும் அந்த டாபிக்கை மட்டும் மாத்திட்டு இருந்தீங்கன்னா you will not get your desired score. Body paragraphsல at least you have to write 3 to 4 sentences on your own. Supporting points கொடுங்க. அதே மாதிரி பாடி பேராகிராஃப் 2லயும் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேராகிராஃப் எழுதணும்னு பாத்தீங்கன்னா 4 பேராகிராஃப்ஸ் எஸ்ஏல எழுதுவோம். இன்ட்ரோடக்ஷன், பாடி பேராகிராஃப் 1, பாடி பேராகிராஃப் 2, கன்க்ளூஷன். ஸோ நம்ம டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன பண்ணுவோம், அந்த அங்க கொடுத்துருக்க டெம்ப்ளேட்ல டாபிக்னு இருக்கும், அந்த இடத்துல மட்டும் இது என்ன டாபிக் அதை மட்டும் மாத்திட்டு இருப்போம். அப்படி எழுந்தீங்கன்னா 65 கிடைக்காது. ஓகேங்களா? ஷோர். என்னென்ன பேராமீட்டர்ஸ் எஸ்ஏக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ பேராமீட்டர்ஸ் வச்சுதான் உங்களுக்கு எஸ்ஏக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்க. கான்டென்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா அப்ராப்ரியேட்டா இந்த டாபிக் தகுந்த மாதிரி தான் எழுதிருக்கீங்களா. ஃபார்ம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டா 200 to 300 தான் எழுதிருக்கீங்கன்னா அங்க உங்களுக்கு மார்க் வரும். ஒகாபுலரி, அதாவது எவ்வளவு நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணவே கூடாது. கிராமர் மிஸ்டேக்ஸ், ஃபுல் ஸ்டாப், காமா, லைக் கேபிட்டலைஸ் பண்றதை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ அண்ட் டென்சஸ், ப்ரெசென்ட்ல எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தட் ஆல்சோ. டெவலப்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கோஹரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த எஸ்ஸை நீங்க கேரி அவுட் பண்ணிட்டு போறீங்க, எப்படி ஒரு சென்டென்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்த சென்டென்ஸ் என்னென்ன லிங்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா, லைக் மோர் ஓவர், ஃபர்தர், மோர், ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த மாதிரி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் தான் மார்க். ஜென்ரல் லிங்குவிஸ்டிக் இஸ் லைக் ஹவ் யூ டேக் அப், எப்படி அந்த எஸ்ஏ வந்து நல்ல இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் ரிட்டன் இங்கிலீஷ்ல லைக் ரொம்ப வந்து ஃபார்மலா, சாரி இன்ஃபார்மல் இல்லாம ஃபார்மலா யூ ஹாவ் டு ரைட். இன்ஃபார்மல் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் டிஸ்கோர்ஸ்க்கு வந்து எனேபிளிங் ஸ்கில்னு ஒரு ஸ்கில் இருக்கு. ஸோ அந்த ஸ்கில்லுக்கு வந்து உங்களுக்கு மார்க் வரும். 4 enabling skills உங்களுக்கு வந்து ரைட்டிங்ல இருந்து வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா vocabulary, spelling, grammar and written discourse are scored along with the content and the form. இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. vocabularyக்கு ஸ்கோர் இருக்கு, ஸ்பெல்லிங், கிராமருக்கு எல்லாத்துக்குமே எஸ்ஏ ரைட்டிங்க்கு ஸ்கோர் வருது. ஸோ இப்போ இதுதான் உங்க ஸ்கோர் கார்டு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீங்க வந்து ஒரு பிகினர் இல்லைன்னா எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்க ஸ்கோர் கார்டுல வந்து உங்களுக்கு நம்ம இதுல வந்து எதுல மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு தெரியாது. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஸ்கோர் கார்டுல வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் வரும். இந்த ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த எனேபிளிங் ஸ்கில். எனேபிளிங் ஸ்கில்னா கிராமர்ல வந்து எவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இது கம்மியா தான் இருக்கும். ஃப்ளூவன்சி பாருங்களா, எனேபிளிங் ஸ்கில் வந்து ஃப்ளூவன்சி எனேபிளிங் ஸ்கில்ல வருது, ப்ரொனவுன்சியேஷன் எனேபிளிங் ஸ்கில்ல வருது, ஸ்பெல்லிங், vocabulary இது எல்லாமே எனேபிளிங் ஸ்கில்ல வருது. ஸோ எல்லாமே அவுட் ஆஃப் 90ல. இப்போ உங்களுக்கு தெரியும் 4 மாடியூல் இருக்கு. ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங், லிஸ்னிங் எல்லாத்துக்குமே 90. ஆனா இந்த ஓவரால் ஸ்கோருங்கிறது உங்க இந்த 4 மாடியூல்ஸ் டிவைடட் பை 4 கிடையாது. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க ஸ்கோர். அதாவது ஓவரால் நீங்க எப்படி கிராமர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஓவரால் உங்க ஸ்பெல்லிங் எப்படி இருக்கு, ஓவரால் vocabulary எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க, அது கூட தான் இந்த ரைட்டிங் ஸ்கில்ல வருது. ஓகேங்களா சார்? பாத்தீங்கன்னா 3 மாடியூல்ஸ்லயும் நல்ல மார்க் இருக்கும், ரைட்டிங்ல மார்க் இருக்காது. ஏன்னா தேவோட மேட் கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங்ஸோ vocabulary ஸ்பெல்லிங் எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஓவரால் ஸ்கோர் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எல்லாமே இருக்கும், ஆனா ஓவரால்ல வந்து மார்க் கம்மியா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா எனேபிளிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கனால தான் ஓவரால்ல வந்து கம்மியா இருக்கு. 4 மாடியூல்ஸ் டிவைடட் பை 4 கிடையாது உங்க ஓவரால். உங்க எக்ஸாம்ல நீங்க எப்படி ஓவரால் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அதான் உங்க ஓவரால் ஸ்கோர். ஸோ அதே மாதிரி தான் ஸ்பீக்கிங்லயும் எனேபிளிங் ஸ்கில் இருக்கு, ஃப்ளூவன்சிக்கு ப்ரொனவுன்சியேஷனுக்கும் மார்க் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து அண்ட் சரி பாருங்க vocabulary, ரிட்டன் டிஸ்கோர்ஸ். ஸோ இதுல எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஆன் 90 தான் உங்களை வந்து இட் வில் கிவ். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல். நிறைய பேருக்கு தெரியாது ஸ்கில்ஸ் ப்ரொஃபைல் இப்படிதான் உங்க மார்க்ஸ் வந்து கால்குலேட்டடா வருது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஏயோட பேராமீட்டர்ஸ் ஸ்கோரிங். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா எஸ்ஏ வந்து யூ வில் பி ஸ்கோர்ட் ஆன் தி கான்டென்ட். யூ வில் பி ஸ்கோர்ட் ஆஃப் 3 பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸ் கான்டென்ட்டுக்கு வரும். அதாவது உங்க எஸ்ஏ டீல்ஸ் வித் கான்டென்ட் எல்லாம் ப்ராம்ப்ட் கரெக்டா அந்த டாபிக் ரிலேட்டடா எழுதிருந்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாமே அது கொடுத்துருக்க எல்லாமே கவர் பண்ணி இந்த டாபிக் ரிலேட்டடா எழுதிங்கன்னா 3. சில வந்து 2 எதுக்கு வரும் அப்படின்னா சில மைனர் பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் 2. ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதனால தான் நான் சொன்னேன் ஒரு சென்டென்ஸ் ஜஸ்ட் அந்த டாபிக் அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதாதீங்க. ஒரு 3 to 4 சென்டென்சஸ் பாடி பேராகிராஃப்ல எழுதுங்க.
So off topic எல்லாம் எழுதுனீங்கன்னா you will get 0. Okay, so unique content is a very important parameter if you want a good score. So content னா அதிக sentences யூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம். நான் சொன்னல 200 to 300 குள்ள எழுதணும். 200 கீழே எழுதிருக்கீங்க, 300க்கு மேலே எழுதிங்க, உங்க ஃபார்ம் வந்து 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு ரைட் பிட்வீன் 200 to அதுக்குள்ளதான் எழுதணும். 200 கீழே 199 301 அப்படியே எடுத்தீங்கன்னா ஃபார்ம் கிட்ட வந்து 0ன்னு வந்துடும். இந்த நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒகேபுலரி. ஒகேபுலரின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து எஸ்ஏல கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ யூ கேன் மேக்ஸிமைஸ் யுவர் ஸ்கோர். ஒகேபுலரி வந்து 2 மார்க்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுந்தீங்கன்னா யூ வுட் கெட் 2. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் பேராமீட்டர் இஸ் ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டைப் பண்ணி முடிச்சிருக்கீங்க எஸ்ஏனா 2 minutes 3 minutes டைம் வச்சிருங்க. எதுக்குன்னா ஸ்பெல்லிங், பிகாஸ் நல்ல கான்டென்ட் கொடுத்துருப்பீங்க, நல்லா அழகா எழுதிருப்பீங்க, ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்க ஸ்பெல்லிங் நீங்க தப்பு பண்றது கிடையாது, நம்ம டைப் பண்ற சமயத்துல நடுவில் வந்து நமக்கு தெரியாமலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்துடும். ஸோ அதை செக் பண்ணாம சப்மிட் கொடுக்காதீங்க. பிகாஸ் நல்லபடியா கான்டென்ட் கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் மார்க் போயிடுச்சுன்னா ரைட்டிங்ல வந்து கம்மியா தான் உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கும். ஸோ தட் ஆல்சோ யூ நீட் டு டேக் கேர். அண்ட் இந்த 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், அதாவது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் இருக்கு. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் கலர் வந்து 2 இதுல எழுதுவோம். கலருங்கிற ஸ்பெல்லிங் சிலர் வந்து SCOLOURன்னு எழுதுவாங்க, COLOR. நம்ம எழுதுறது COLOUR. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஆனா அமெரிக்கன் ஸ்பெல்லிங்ல பார்த்தீங்கன்னா இந்த U இருக்காது, COLOR தான் எழுதுவாங்க. நீங்க எழுதும்போது பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். 2 ஸ்பெல்லிங்குமே கலந்து எழுதிடாதீங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்க்கும் இதுக்கும் அமெரிக்கன் ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா SZ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு சொன்னா சிந்தசைஸ், SYNTHESISCன்னு எழுதுவோம். சில பார்த்தீங்கன்னா SYNTHESIZன்னு எழுதுவோம். ஸோ அந்த SZ நிறைய இடத்துல அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம பிரிட்டிஷ் தான் படிச்சிருக்கோம், ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷே எழுதுங்க. ஓகே, ஃபிஃப்த் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கிராமர். கிராமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கெல்லாம் கிராமர் மிஸ்டேக், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, காமாஸ் அண்ட் கேபிட்டலைஸ் பண்றது, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ கிராமர் பார்த்துக்கோங்க. மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா யூ வில் நாட் கெட் இனஃப் பாயிண்ட்ஸ். அடுத்த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், ஸ்ட்ரக்சர், கோஹரன்ஸ், அதாவது ரிட்டர்ன் டிஸ்கோர்ஸ்ல வருது. கோஹரன்ஸ் அண்ட் கோஹரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது லாஜிக்கலா அந்த சென்டென்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிருக்கீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அடுத்த சென்டென்ஸ். இல்லை இதுக்கு எதுக்குமே சம்பந்தமே இல்லாம அடுத்து எழுதிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கோஹரன்ஸ் இல்லை. ஸோ அந்த சென்டென்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை, இந்த சென்டென்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி தான் அடுத்த சென்டென்சஸ் நீங்க எழுதணும். டு மெயின்டைன் அ குட் ஃப்ளோ. அப்பதான் நீங்க ரீட் பண்ணும்போது அப்படி கண்டினியூஸா வரும். You have to good flow, you have to take care of this. And linguistic range பார்த்தீங்கன்னா the communication, wide range of communication to express your ideas, to develop the argument significantly and form good links between the arguments and your points. Okay. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இப்படி வரும். ஸோ என்னைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எதுலலாம் vocabulary, ஸ்பெல்லிங், கிராமர், தென் டெவலப்மெண்ட், ஸ்ட்ரக்சர், லிங்குவிஸ்டிக், டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன் எப்படி எழுதியிருக்கீங்க அண்ட் யுவர் ஓவரால் ஸ்கோர். இனி எப்படி இது பேராகிராஃப் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பேராகிராஃபிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எஸ்ஏல 4 பேராகிராஃப்ஸ் எழுதுவோம். 4 இண்டிவிஜுவல் பேராகிராஃப்ஸ், ஒரே இதுல எழுத மாட்டோம். 4 டிஃப்ரெண்ட் பேராகிராஃப்ஸ்ல எழுதுவோம். ஒரே இதுல வந்து எல்லாமே எழுத மாட்டோம். ஒரு பேராகிராஃப் எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறம் அடுத்த பேராகிராஃப் வந்து நம்ம எங்க அங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆரம்பிச்சிருக்கோமோ அதே லைன்ல அடுத்த பேராகிராஃப் ஆரம்பணும். அதுக்கப்புறம் தேர்ட், அதுக்கப்புறம் ஸோ மொத்தமா 4 பேராகிராஃப்ஸ் நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா பாடி பேராகிராஃப் 1, தேர்ட் இஸ் யோர் பாடி பேராகிராஃப் 2, ஃபோர்த் இஸ் யோர் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஷுட் பி யோர் ஸ்ட்ரக்சர். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே ஃபுல்லா ஒரே பேராகிராஃப்ல இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் அப்படி எழுதாதீங்க. 4 டிஃப்ரெண்ட் பேராகிராஃப்ஸ் நீங்க எழுதணும். ஓகே, அண்ட் என்னென்ன எஸ்ஸேஸ் கேட்பாங்க? நரேட்டிவ் எஸ்ஸே, டிஸ்கிரிப்டிவ், பர்சிவ் எஸ்ஸே, எக்ஸ்போஸ்டரி, அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா ஒப்பீனியன் எஸ்ஸேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் நம்மளுக்கு வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் கொடுத்துட்டு வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், டு வாட் எக்ஸ்டென்ட் டூ யூ அக்ரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஸே
Sample பார்த்தீங்கன்னா, in the field of education, experts are of the view that computerized tests will completely replace the human teaching methods like classroom teaching. அது வந்து இப்போ வந்து computerized மாத்துறாங்க. For example, AI scoring. இதுல வந்து do you agree or disagree? இதுதான் நம்ம வந்து டாபிக் ஸ்டேட்மெண்ட். நம்ம இந்த கொடுத்துருக்கிறது என்ன சொல்லுவோம்? டாபிக் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் பத்தி தான் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறீங்க. இது வந்து தான் நம்ம ஒப்பீனியன். நீங்க அக்ரி பண்றீங்களா, டிஸ்அக்ரி பண்றீங்களா? ஸோ அது வந்து ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம டாபிக் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நம்ம ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஒப்பீனியன் கொஸ்டின். ஓகே, எது பத்தி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கலாம், என்வாயன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரிலேஷன்ஸ், டிராவல், மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், பாலிடிக்ஸ், ஹியூமானிட்டிஸ். ஸோ இட் கோஸ் ஆன். இனி when you come to the essay structure, இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு லைக் போட்டோவா ப்ராட் டாபிக், அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுதுறது இருக்கும். ஆனா அந்த டாபிக் வந்து நம்ம நாலா டிவைட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து டாபிக்கை பத்தின இன்ட்ரடக்ஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் பாடி பேராகிராஃப்ஸ், தென் இஸ் யுவர் கன்க்ளூஷன். ஓகே, இதுதான் எஸ்ஏயோட ஃபனல். எப்படி இன்ட்ரடக்ஷன் எழுதணும்? இன்ட்ரடக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இன் எனி எஸ்ஸே அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ இன்ட்ரடியூஸ். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஷுட் பி ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப பெருசெல்லாம் எழுதாதீங்க. ஒரு 3 to 4 லைன்ஸ் இன்ட்ரடக்ஷன் போதும். வெரி ஈஸி. பேராஃப்ரேஸ் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே பேராஃப்ரேஸ்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து அப்படியே மாத்தி மாத்தி எழுதுவோம். ஆனா அதோட மீனிங் சேமா தான் இருக்கும். தட் இஸ் ரீஃப்ரேசிங் சொல்லுவோம், இல்ல ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ் அப்படி மாத்தினாலும் when you read the meaning will be the same. ஸோ அதுதான் paraphrase பண்றது. paraphrase-னா அப்படியே அந்த கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வேர்ட்ஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி அப்படியே வந்து டைப் பண்ணுவோம். ஆனா ரெண்டுமே ரீட் பண்ணீங்கன்னா you will get the same meaning. அதுதான் paraphrasing-னு சொல்றது. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதாம லைக் வேர்ட்ஸ் வந்து அங்கே இங்கே ஆர்டர் மாத்தி, ஆனா தட் ஷுட் கிவ் யூ த சேம் மீனிங் ஆஃப் த டாபிக் சென்டென்ஸ். ஸோ யூ ஷுட் ஸ்டார்டட் எஸ்ஸே வித் மெயின் எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் சென்டென்ஸ்ல ஆரம்பிக்கலாம். தென் இப்போ ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்கன்னா உங்க இன்ட்ரடக்ஷன்ல ஒப்பீனியனை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்ன இன்ட்ரடக்ஷன் எழுதுவோம்னா ஒரு பேக்ரவுண்ட் சென்டென்ஸ் லைக் ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட், அந்த டாப்பிக்கை பற்றி காமனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். தென் டீட்டெயில்டான அந்த டாபிக் ஸ்டேட்மெண்ட்டை பேராஃப்ரைஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒப்பீனியன் கொடுங்க, ஏன் அக்ரி பண்ணுறீங்கிறத ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் இன்ட்ரடக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. பாடி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா 4 to 6. அதாவது பாடி பேராகிராஃப் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஒரு டாபிக் சென்டென்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். யூ கேன் ஆல்சோ ஆட் அன் எக்ஸாம்பிள், பின்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம். தென் யூ கேன் எண்ட் வித் த கன்க்ளூஷன். ஸோ பாடி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா பாடி பேராகிராஃபுக்குமே ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதுலயே வந்து சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கே ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் யூஸ் அண்ட் லிங்கிங் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பாடி பேராகிராஃப்ஸ்ல. மோரோவர், furthermore, additionally, you can use the linkers to connect the sentences. Okay, first body paragraphல you can start like firstly, இல்ல first and foremost, to begin with, sorry being இல்ல, so begin with, on the one hand. அடுத்த second body paragraph எப்படின்னு secondly, moreover, இல்ல furthermore, in addition to the above. ஓகே, ஒரு சேஞ்சிங் டோன், அதாவது நெகட்டிவ்ல தான் நீங்க சொல்றீங்கன்னா ஆப்போசிட்டா கொடுத்திருக்க முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லதா சொல்லிருக்கீங்க, ஆப்போசிட்டா சொல்லணும், யூ கேன் யூஸ் ஆன் தி அதர் ஹேண்ட், ஆன் தி அதர் சைட், ஆன் தி கான்ட்ரரி யூ கேன் யூஸ். ஸோ பாடி பேராகிராஃப்ல என்னென்ன எழுதணும்? டாபிக் சென்டென்ஸ் எழுதணும், சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ், அதோட எக்ஸாம்பிள், தென் ஜஸ்டிஃபிகேஷன், தென் கிவ் யுவர் கன்க்ளூஷன். ஸோ இது எல்லாமே அந்த இன்ட்ரடக்ஷனும் பாடி பேராகிராஃப் எல்லாமே சேர்த்து தான் நம்ம கன்க்ளூஷன் எழுதுவோம். அந்த கன்க்ளூஷன்ல வந்து நம்ம என்ன இன்ட்ரடக்ஷன்ல பாடி பேராகிராஃப் எழுதிருக்கோமோ அதுதான் அந்த கன்க்ளூஷன். ஸோ அதுக்கு சம்பந்தமே இல்லாம கன்க்ளூஷன் எழுதக்கூடாது. ஸோ மேலே கொடுத்துருக்க அதோட சுருக்கம் தான் நம்ம கன்க்ளூட். ஓகே, டோன்ட் எந்த புதுசா ஒரு பாயிண்ட்ஸை வந்து அந்த கன்க்ளூஷன்ல எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ அகேன் இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் 3 சென்டென்ஸ் ஆப்ட். நான் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷனும் கொஞ்சம் சுருக்கமா எழுதுங்க, கன்க்ளூஷனும் கொஞ்சம் சுருக்கமா எழுதுங்க. பாடி பேராகிராஃப் வேணா ஒரு 5 to 6 to 7 லைன்ஸ் எழுதுங்க. ஆனா அந்த இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் போதும். பாடி பேராகிராஃப் பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7, அதே மாதிரி 5 to 6 லைன்ஸ் பாடி பேராகிராஃப். கன்க்ளூஷன் அதே மாதிரி ஒரு 3 sentences இஸ் வெரி மச் இனஃப். எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கொஞ்சம் குட்டியா இருக்கணும், பாடி பேராகிராஃப்ஸ் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும். கன்க்ளூஷன்ல நம்ம எழுதிருக்கோட சம்மரி, திருப்பியும் நம்ம ஒப்பீனியன் வேணா நம்ம ரீஸ்டேட் பண்ணலாம். இதனால தான் நான் வந்து எக்ரி பண்றேன்,
அப்படிங்கிறத you can write. So structure இதுதான். Like you can note it down 20 minutes 200-300 words எழுதணும். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ல என்ன எழுதும், ஒரு காமன் டாபிக், அந்த அந்த டாபிக் ரிலேட்டடான காமன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஒரு அதை பத்தின அந்த டாபிக் வந்து பேராஃப்ரைஸ் பண்ணுவோம். ஒப்பீனியன் கேட்டுனா ஒப்பீனியன் கொடுங்க, தென் கிவ் யூ ஜஸ்டிஃபிகேஷன், எதனால நீங்க வந்து அக்ரி பண்றீங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுங்க. பாடி பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா டாபிக் சென்டென்ஸ் கொடுப்போம், சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ், எக்ஸாம்பிள், அதோட ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் கன்க்ளூஷன். சேம் பாடி பேராகிராஃப் 2க்கும் அதே தான். ஒரு டாபிக் சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்ல இதெல்லாம் மூணுத்தையும் ஒரு சம்மரியா கொடுப்போம். இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை அக்ரி பண்றேன். You can write on your conclusion. Don't write anything new. புதுசா கன்க்ளூஷன்ல வந்து எந்த பாயிண்ட்ஸுமே ஆட் பண்ணாதீங்க. இங்க எழுதி இருக்கிறத மட்டுமே கன்க்ளூஷன்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. Next comes see, always remember that is just an essay structure, not a template. Ideally, one should not cram templates. நம்ம வந்து templates ரொம்ப டிபெண்ட் பண்ணி நிறைய templates மட்டுமே எழுதி வச்சிங்கன்னா ஸ்கோர் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ எப்படி எழுதணும்னா 15 to 17 மினிட்ஸ்க்குள்ளே எழுதி முடிச்சுட்டு ப்ரூஃப் ரீட், அப்பதான் மிஸ்டேக். இதுதான் கொஸ்டின். Should a city என்ன பண்ணணும், try to preserve its old historic buildings or destroy and replace? அதாவது இப்போ நம்ம சிட்டி எடுத்துக்கோங்க, அதோட பழைய அந்த ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் அதை வைக்கணுமா, அது ப்ரிசர்வ் பண்ணணுமா, இல்ல அது வந்து ஒரு புதுசா இப்ப இருக்கிற டெக்னாலஜி தகுந்த மாதிரி அது வந்து மாத்தணுமா, மாடர்ன் பில்டிங்ஸா மாத்தணுமா, அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணோம், நான் சொன்னல ஃபர்ஸ்ட் இப்போ 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், brainstorm in the sense நம்ம என்ன எழுத போறோங்கிற டாபிக். ஸோ இப்போ நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இதுல நீங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் கூட எடுத்தா போதும். எது சப்போர்ட் பண்றீங்க? சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அந்த ஹிஸ்டாரிக் பில்டிங்கை நான் வந்து ப்ரிசர்வ் பண்றேன் அப்படின்னாங்கன்னா, ஏன் ப்ரிசர்வ் பண்றாங்க? பிகாஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்து அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ் காமிக்கிறதுக்காக அவங்க எப்படி அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, அதோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதை ப்ரிசர்வ் பண்ணா அது இந்த சிட்டியோட ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம வேணா எழுதலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் த்ரூ டூரிசம். ஸோ அந்த மாதிரி பழைய காலத்து அந்த பில்டிங் எல்லாம் நம்ம சிட்டியில் இருந்ததுன்னா அதை பார்க்கறதுக்காக நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ அதனால என்ன பெனிஃபிட், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ அதனாலே ரெவென்யூ ஜாஸ்தியாகும் லோக்கல் பிஸ்னஸ்க்கு, ஹோட்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. So renovating and repurposing historic buildings is often more sustainable than demolishing. So demolition generates waste. அதனால நிறைய additional resources. While restoration conserves the materials and reduces the landfill waste. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரிசர்வ் பண்றதுனால என்ன, எஜுகேஷன் வேல்யூ. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வில் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து சிட்டி, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு தே கேன் லேர்ன் அபவுட் அதோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலாம், அதோட ஆர்கிடெக்சர். ஸோ தே கேன் ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டியோட ப்ரைடு இல்ல ஏஸ்தட்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ ப்ரிசர்விங் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் ஃபோஸ்டர் அ சென்ஸ் ஆஃப் ப்ரைட் அண்ட் கண்டினியூட்டி அமௌங் த ரெசிடென்ட்ஸ், கிரியேட்டிங் அ விஷுவலி டைவர்ஸ் அண்ட் அப்பீலிங் சிட்டிஸ்கேப். இப்போ வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கோம். இதுல நீங்க 2-3 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க ஜென்ரேட் பண்ணி இதை வச்சே நீங்க, ஸோ எதனால நான் வந்து இந்த ஓல்டு பில்டிங்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க 2-3 பாயிண்ட்ஸ் எழுதி இதை வச்சு நீங்க எழுதலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து அந்த பழைய பில்டிங் எல்லாம் மாத்தி புதுசா ரெனோவேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டீடைல்ஸ் யூ ஹேவ் டு கிவ். ஸோ பாருங்க, இப்போ நான் வந்து அடுத்த பாயிண்ட்ஸுக்கும் எழுதியிருக்கேன். எதனால நான் வந்து மாடர்ன் பில்டிங்க்கு மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டிங் மாடர்ன் நீட்ஸ். Historic buildings may not meet today's structural safety. எல்லாமே அந்த பழைய காலத்துக்கு பழைய காலத்து பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி எல்லாம் அந்த சேஃப்டி அதில் டெக்னாலஜி ரெக்கமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்து டிசைன் பண்ணோம்னா அது எஃபிஷியண்டாக இருக்கும், இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கும். ஸோ டுடேஸ் அர்பன் சேலஞ்சஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமைசிங் த சேஃப் ஸ்பேஸ் அண்ட் எஃபிஷியன்சி, லோவர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அட்ராக்டிங். ஏன்னா ஓல்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணிட்டே இருக்கணும், அதுக்கு வந்து ரொம்ப இதாச்சுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ அதனாலேயே நம்ம ஒரு புது பில்டிங்கா ரெனோவேட் பண்ணிட்டோம்னா அது வில் ரெடியூஸ் த மெயின்டெனன்ஸ் காஸ்ட். தென் அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மாடர்ன் பில்டிங்ஸ் இப்போ வச்சோம்னா நிறைய பேர் ரெசிடென்ட்ஸ் தே லுக் ஃபார் நியூவர் ஸ்பேஸ் அண்ட் மாடர்ன் பில்டிங்ஸ் வித் அப்டேட்டட் எல்லாமே இருக்கு, அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கு, டிசைன்ஸ் தான் தட் வில் அட்ராக்ட் த பிஸ்னஸஸ்.
So this can spur the economic development and increase the modernization of the areas. So இதுதான் supporting. இப்போ வந்து நீங்க வந்து modern building support பண்றீங்கன்னா இந்த மாதிரி 2 points கண்டிப்பா you have to generate. உங்களுக்கு கண்டிப்பா அது தோணணும். டெம்ப்ளேட்டை மட்டுமே வச்சு அதை மட்டும் மாத்தி மாத்தி எழுதிட்டீங்கன்னா 65 தான் உங்களுக்கு டிசைட் ஸ்கோர்னா you will not get. You have to generate those points. இதுல 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சு எழுதி, அதான் சொல்லி இந்த பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. டைப் பண்ணும்போது அதை வச்சு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போலாம். ஓகே, சரி, இப்பதான் இதுதான் எஸ்ஏ. ஸோ இதுதான் எழுதுனது. பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சிட்டி ஷுட் ப்ரையாரிட்டைஸ் ப்ரிசர்விங் ஓல்ட் ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் ராதர். ஏன்னா நான் சப்போர்ட் பண்றது வந்து நான் ப்ரிசர்வ் பண்ணா நினைக்கிறேன். ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன், சிட்டி ஷுட் ப்ரையாரிட்டைஸ் ப்ரிசர்விங் த ஓல்ட் ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் ராதர் தென் ரீப்ளேசிங் தெம் வித் மாடர்ன். ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் ஏன் ப்ரிசர்வ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இட் ப்ரொவைட் சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, connect us to a past and enrich cultural heritage and making cities more than just place to live. They often embody architectural structures and construction methods that are no longer used, offering the unique character and aesthetic appeal. By preserving such buildings, cities also promote tourism, as people are often drawn to locations with rich histories and visually distinctive structures. இதுதான் என்னோட introduction. So இதுல body paragraphல பாத்தீங்கன்னா wonders temporary economic gain but often leads to a loss of cultural value. These buildings are irreplaceable. Once demolished, their historical இதெல்லாமே போயிடும். நம்ம வந்து ரெனோவேட் பண்ணிட்டோம்னா அந்த பழைய காலத்தோட ஹிஸ்டரி எல்லாமே வந்து அது கூட சேர்ந்து போயிடும். ஸோ ஃபர்தர் மோர் அதனால அதை வச்சு தென் ஃபர்தர் மோர் நான் அடிஷனல் லைக் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இதுதான் எழுதியிருக்கேன். அண்ட் அகெயின் பாத்தீங்கன்னா செகண்ட் பாராகிராஃப் பாத்தீங்கன்னா மோர் ஓவர் ஹிஸ்டாரிக் ப்ரிசர்வேஷன் இஸ் ஆஃப்லி என்வாயன்மெண்டலி சஸ்டைனபிள். Retaining the old buildings reduces the waste and energy consumption compared to demolishing them and constructing the new ones. By repurposing historic sites, cities can address the housing or commercial needs while minimizing environmental impact. Conclusion என்ன, preserving is essential. இதோட சுருக்கம் தான் இங்க எழுதிருக்கேன். இது essential for யாருக்கு, cultural continuity, economic growth through tourism and environmental sustainability. இது ஆல்ரெடி இங்கே கொடுத்திருக்கோம். Sustainability, while cities may face pressure to modernize, they should embrace adaptive reuse of historic structures, enriching both the present and future generations. So இதுதான் நம்ம conclusion. ஸோ பாடி பேராகிராஃப்ல இன்ட்ரோடக்ஷன் பாடி கிராஃப் எழுதியிருக்கோமோ அதோட சுருக்கம் தான் நான் கன்க்ளூஷன் எழுதியிருக்கேன். ஐ நாட் ஆடட் எனி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இதுதான் எஸ்ஏ நம்ம வந்து எழுதுற வேண்டிய ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன பத்தி டாபிக், அதுதான் சிட்டிஸ் என்ன, ப்ரிசர்விங் ஓல்டு ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ், அது கூட தான் நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன் சப்போர்ட் பண்றேங்கிற கண்டினியூஸா எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் யோர் பாடி பேராகிராஃப் 1, திஸ் யோர் பாடி பேராகிராஃப் 2. இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், திஸ் இஸ் யோர் கன்க்ளூஷன். அண்ட் இதே வந்து நான் ஜாஸ்தின்னு சொல்லுவேன், இது இவ்வளோலாம் எழுத வேணாம், ஜஸ்ட் லைக் ரைட் இவ்வளோ போதும். திஸ் இஸ் வெரி மச் ஃபார் யுவர் இன்ட்ரடக்ஷன். யூ கேன் ரெடியூஸ், ரொம்ப ஜாஸ்தி இது வந்து இங்க கொடுக்காம யூ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் அண்ட் தென் யூ கேன் ரைட் மோர் ஹியர். இதுதான் எஸ்ஏயோட ஸ்ட்ரக்சர். சரி, நீங்க டெம்ப்ளேட்ஸ் வச்சு எழுதலாம், எழுத வேண்டாம்னு நான் சொல்ல கிடையாது, எழுதலாம். ஆனா நீங்க வந்து இந்த பாடி பேராகிராஃப்ஸ்ல அட்லீஸ்ட் ஏன் வந்து இந்த ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸை நீங்க ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற ஒரு 3 சென்டென்சஸ் சொந்தமா இதுல எழுதுங்க. இதுல இன்ட்ரடக்ஷன் கூட நீங்க கண்டிப்பா ஒப்பீனியன் கேட்டுட்டாங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் இன்ட்ரடக்ஷன்ல ஒப்பீனியன் மென்ஷனே பண்றது இல்ல. வாட் இஸ் ஒப்பீனியன் கேட்டாங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க, கேட்கலன்னா எழுத வேணாம். ஆனா பாராஃப்ரேஸ் பண்ணி இதுல நான் இதுதான் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது ஒரு ஒர்க்கிங் டெம்ப்ளேட்டா இருக்கணும். அது எக்ஸாம் நிறைய பேர் இது யூஸ் பண்ணி அது ஓகே எல்லாருக்கும் இந்த ஸ்கோர் கிடைக்கிற டெம்ப்ளேட்ஸா பார்த்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் 65 மேல வேணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பாடி பேராகிராஃப்ஸ்ல கண்டிப்பா நீங்க வந்து சென்டென்சஸ் you have to write 3 to 4 sentences கண்டிப்பா எழுதிருக்கணும். Then only you get your desired score. You can follow any templates. But then அது working template ஆன்னு பார்த்துக்கோங்க, அது ஸ்கோர் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஆனா எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாலும் பாடி பேராகிராஃப்ல கண்டிப்பா you have to write the 3 to 4 sentences on your own. மஸ்ட் எழுதிருக்கணும். ஸோ அதனால தான் நான் டாபிக் பார்த்தோன்னே நீங்க கொஞ்சம் ஐடியாஸ் நான் இது கூட தான் சப்போர்ட் பண்றேன், ஏன் சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எழுது. ஸோ தென் ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் நம்ம டைப் பண்ணும்போது. இப்போ டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்து மாத்திட்டீங்கன்னா பாடி பேராகிராஃப்ல ஒரு 4-5 சென்டென்சஸ், அதே மாதிரி அடுத்த பாடி பேராகிராஃப்ல ஒரு 3-4 சென்டென்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க எழுதுன மாதிரி இருக்கும், டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி ஸ்பெல்லிங் தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் எழுதாதீங்க. ட்ரை டு அவாய்ட் இட். ஸ்பெல்லிங் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் தட் ஒன்லி. ஓகே,
கண்டிப்பா செக் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்சரை சப்மிட் பண்ணணும். பிகாஸ் ஸ்பெல்லிங், கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து டைப்பிங்ல வந்து ஸ்பெல்லிங் தப்பா பண்ணியிருப்போம். ஸோ ஸ்பெல்லிங் எல்லாம் செக் பண்ணிட்டு தென் சப்மிட். 20 மினிட்ஸ் ஃபுல்லா எழுதாதீங்க. 20 மினிட்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நான் என்ன எழுத போறேங்கிறத யோசிச்சுக்கோங்க. தென் ஒரு 15 மினிட்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. தென் 3 மினிட்ஸ் ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு தென் சப்மிட் பண்ணுங்க. Okay. So one and two questions example கேட்பாங்க. For one question 20 minutes you have to type between 200 to 300 words. This is how you have to do your essay. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். And practice essay because அது important question. நிறைய பேர் அது important நினைச்சிருக்காங்க. essay ரொம்ப important. அதே மாதிரி templates மட்டும் எழுதுறவங்களுக்கு market இல்ல. You have to type the sentences on your own. Okay, so hope this video is very informative and thank you so much for watching. I'll be seeing you in the video.